இப்போ உலகம் முழுக்க பல நாடுகளில் நீங்கள் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு எந்த நாட்டில் நடந்த கச்சேரி ரொம்ப பிடிச்சமான ஒரு கச்சேரி? மியூசிக் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பிடிக்கும் சார் எனக்கு. மியூசிக் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பிடிக்க தான் செய்யும். இந்த ஊரில் மட்டும் இல்லை, எங்கெங்கே மியூசிக் கேட்குறோமோ அங்கெல்லாம் பிடிக்க தான் செய்யும். லண்டனில் போனால் பிடிக்க செய்யும், சுவிட்சர்லாண்டு போனால் மியூசிக் பிடிக்கும், சவுதிக்கு போனால் சவுதியில் வாசிச்சவங்க அங்கேயும் பிடிக்கும். சொல்கிறேன் எல்லாம் மியூசிக் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதானே நமக்கு தொழில், அதானே மியூசிக் தானே. மியூசிக் அது கொடுத்தாவே உங்களுக்கு எந்த வியாதியும் போயிடும். சைக்காலஜியாக மியூசிக்கு கேட்டாங்கன்னாவே நல்ல ஒரு இது இருக்குது சார். ஆமாம், ஃபாரினில் இது பண்ணியிருக்காங்க நிறையா. அது பண்ணணும். இது ஸ்கூலில் மெயின் ஸ்கூலில் கொண்டு வரணும் பிள்ளைங்க. நான் அங்கெல்லாம் வந்து சின்ன ஜப்பானில் பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு கொண்டு வரணும். இங்கே அது கம்பல்சரி பண்ண ஒரு ஒரு பாடம் வந்து மியூசிக். அது மியூசிக் வீட்டுக்குள்ளே வந்தாவே எந்த கேட்டாகவும் நடக்காது வேறு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பி இருக்கும். ஏன்னா எல்லாம் செல்லை போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பசங்க. செல்லில் அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போது. அதனால் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு விட்டோம்னா, ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு விட்டாலும் கண்டிப்பாக வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 1 ஹவர் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் மற்றவங்க ஏதோ வயலினா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டோ கிட்டாரோ ஏதோ வாசிப்பாங்க. வாசித்தாங்கன்னா அந்த டிவி இது செல்லு பார்க்குற இது போயிடும்.